நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 கூட கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையிலான கனரா வங்கி, இந்தியன் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட வங்கிகளில் சம்பள கணக்கு வைத்திருப்போருக்கு இலவசமாக 60 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்பட உள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மாநகர போக்குவரத்து இலவசமாகவே காப்பீடு திட்டம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழக பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு, அதாவது சேமிப்பு சம்பள கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் மூலம் எந்த ஒரு கூடுதல் தொகையும் செலுத்தாமல் காப்பீடு திட்டங்களை செயல்படுத்திட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக கனரா வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட வங்கிகளுடன் காப்பீடு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. ஸோ இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு சம்பள கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் மூலம் காப்பீடு திட்டங்களை செயல்படுத்த அனைத்து வங்கிகளுடன் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக கனரா வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட வங்கிகளில் சம்பள கணக்கு வைத்திருக்கும் பணியாளர்களுக்கு காப்பீடு திட்டங்களை வழங்க முன் வந்துள்ளது. இந்த சலுகை பெற எந்த ஒரு கூடுதல் தொகையும் செலுத்த வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ 54 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம். அதாவது கனரா வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் போக்குவரத்து கழக ஊழியர்களின் 50,000 அளவிற்கு ஊதியம் பெறுபவர்களுக்கு கால காப்பீடு தொகையை அதாவது 3 லட்சம் ரூபாய் எனவும், தனிப்பட்ட விபத்து காப்பீட்டு தொகையை 16 லட்சம் என தெரிவிக்கப்பட்டது. இதேபோல 54 லட்சம் ரூபாய் வரை தனிப்பட்ட விபத்து காப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு 50 லட்சம் வரை தனிப்பட்ட விபத்து காப்பீடு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கணக்கில் இருந்து ஊதியம் பெறும் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்சம்லிருந்து 40 லட்சம் மற்றும் 60 என்ற அடிப்படையில் தனிப்பட்ட விபத்து காப்பீடு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியாளர்களின் சம்பள கணக்கு பராமரிக்கும் இதர வங்கிகளுடன் காப்பீடு திட்டங்களை வழங்கிட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.